நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கன்னியாகுமரி வரணும். பின்னாடி பாருங்கள், ஐயோ சொல்கிறது எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. மக்களே, முக்கடல் சந்திக்கிற ஒரு இடங்க கன்னியாகுமரி வந்துட்டேங்க. நான் பஸ்ஸில் வரும்போது செம டயர்டாக இருந்தேங்க. இந்த கடலை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். நம்மளோட ட்ரிப் அட்வைசர் யாரு இங்கே ஸ்டைலாக காஸ்டியூம் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா, திரும்ப மாட்டேன் ஏன்னா அவ்வளோ செய்யும் மாப்பிள்ளை. ஆனால் மாப்பிள்ளை வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன் திருநெல்வேலி ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் வந்திருப்போம். அண்ட் இன்றைக்கி ஒரு 1 டே ஃபுல்லாமே நம்ம கன்னியாகுமரி போய் ஒரு சூப்பரான டூரிசம் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். ஏசி வெயிட்டிங் ஹாலில் தாங்க ஸ்டே பண்ணேன். அதில் வந்து ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க மக்களே. ஒரு சூப்பரான சர்வீஸ் திருநெல்வேலியில் பண்ணிகிட்ருக்காங்க. ஏசி வெயிட்டிங் ஹாலுங்க. 20 ருபீஸ் பே பண்ணேன், போய் குளித்தேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட் ஜேர்னிக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் 1ல் இருக்குங்க. இந்த ஒய்ஃபை எல்லாம் எனக்கு தெரிலைங்க, பட் டாய்லெட்டு, பாத்ரூமு, செல்ஃபோன் சார்ஜர் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. பட் வந்து என்கிட்ட பிஎன்ஆர் கேட்டாங்க. ஒரு வேளை கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே ஸ்டே பண்ணுமான்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். எஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டேஷன் வெளியே போயிட்டு இங்கே லோக்கலில் நமக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம மச்சான் வராரு ஒருத்தர். ஸோ அவர் கூட தான் இன்றைக்கி ஃபுல் டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணலாங்க. சூப்பரான ரயில்வே ஸ்டேஷனுங்க. எஸ், அப்படியே நம்ம ஸ்டேஷன் வெளியே போய் சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டோம்னா அப்படியே நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி கிளம்புறோங்க. சூப்பராக இருக்கலைங்க. நம் நெல்லை நம் பெருமை. கரெக்டாக ஸ்டேஷனோட 3 கார்னர்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷனுக்கு இப்படி லெஃப்ட் சைடு போனால் ஸ்டேஷன், இப்படி போனோம்னா நம்ம சிட்டிக்குள்ளே போகலாங்க திருநெல்வேலி. எஸ், ஃபைனலாக நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நமக்கு கன்னியாகுமரி பஸ்ஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டைமிங் பஸ்ஸஸ் தான் இருக்குது. இல்லைனா நாகர்கோவில் போய் மாறி போகணுங்க. இப்போ கன்னியாகுமரிக்கு பஸ் பார்த்திங்கன்னா டைமிங் பஸ்ஸஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பஸ் வந்து 9:30 தாங்க. ஒரு வேளை நம்ம மாறி போகணுன்னா வள்ளியூர் போய் மாறி போகலாம். பட் நம்ம டேரெக்டாகவே போயிடலாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி, இப்போ மணி ஒரு 9 போகுது, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அப்புறம் போய்க்கலாங்க. ஃபைனலி ஒரு 30 நிமிஷம் கழித்து கன்னியாகுமரிக்கு டேரக்ட் பஸ் வந்துருச்சுங்க. கரெக்டாக 9:20 வந்திருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு டிஎன்எஸ்டிசி BS6ல் ரீபில்டிங்க. எஸ், ஃபைனலாக ஒரு 5 minutes தாங்க நினச்ச பஸ்ஸு. 9:25 எடுத்துட்டாங்க. நம்ம டிக்கெட் எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கே திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜஸ்ட் 65 ருபீஸில் ட்ராவல் பண்ணலாங்க நீங்கள். ஃபைனலாக கன்னியாகுமரி 2.25 மணி நேரத்தில் ரீச் பண்ணியாச்சுங்க. 58 கிலோமீட்டர் 2.25 மணி நேரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இந்த கதையெல்லாம் சொல்கிறேன். ஐயோ, அப்படியே அந்த ஸ்டாப்லேருந்து நடந்து வந்தாங்க. சும்மா சூப்பரான வைப்புங்க, செம லொக்கேஷனு. அப்படியே இந்த சைடு பாருங்கள், அந்த ஜூமில் தெரியுதா திருவள்ளுவர் சிலைங்க. அங்கே தான் போக போகிறோம். இப்போ வந்து அப்படியே நம்ம முன்னாடி போகலாம்.
இங்கே வரதே நாங்கள் ஒரு 10 o'clock ரீச் பண்ணியிருந்தோம்னா சூப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தோம். பட் நம்ம வந்ததே 11:30க்கு. பாப்பா என்ன பிளான் இருக்குன்ட்டு. மக்களே ஒரு சூப்பரான வைப் ஆகிட்டு இருக்குங்க. ஐயோ பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குங்க. மக்களே முக்கடல் சந்திக்கிற ஒரு இடங்க கன்னியாகுமரி வந்துட்டேங்க. நான் பஸ்ஸில் வரும்போது செம டயராக இருந்தேங்க. இந்த கடலை பார்த்தோன்னே அவ்வளோ ஹியூஜ் அப்படி என்ஜாய் பண்ணிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு சூப்பரான வியூ, சூப்பரான சொல்லிகிட்டே போகலாங்க. எனக்கு அவ்வளோ நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கன்னியாகுமரி வரேன்னா. பின்னாடி பாருங்கள், ஐயோ வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? எஸ், திருவள்ளுவர் ஸ்டாச்சு. அங்கே போகிற மாதிரி தாங்க பிளானு. பட் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி வந்ததே லேட்டுங்க. எனக்கு காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அதனால தான் எனக்கு மைண்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. பட் இந்த லொக்கேஷனை பார்த்துக்கப்புறம் அப்படியே பறந்து போயிடுச்சு எல்லாமே. சூப்பரான லொக்கேஷனுங்க, மஸ்ட் விசிட்டர். நான் ஃபஸ்ட் டைம் வந்தாலும் ரொம்ப ஹைப் ஏற்றி ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன். யாருமே ஒரு இடத்துல கொண்டு விட்டுருங்க, அடுத்த ஃபோனே வண்டி விட்டுறாது. மக்களே முக்கடல் சேர்ற இடங்க. நிறைய ரீல்ஸில் பார்த்துட்டு இருந்தது, நேர்லேயே பார்த்துட்ருக்கேங்க. அந்த மாதிரி வைப்ஸ் இருக்குங்க. மாதிரி வைப் பாருங்க மக்களே, அடிச்சுக்கவே முடியாது. நம்மளோட ட்ரிப் அட்வைசர் யார் தெரியுமாங்க? இங்கே ஸ்டைலாக காஸ்டியூம் போட்டுருக்காரு பார்த்தீங்களா, திரும்ப மாட்டார். ஏன்னா அவ்வளோ செய்யும் மாப்பிள்ளை. ஆனால் மாப்பிள்ளை வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில். சரி, நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலான்னு தெரியல, நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேங்க. மக்களே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இந்த மணி மெஸ்ஸில் தாங்க சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு மீன் மீல்ஸு. கிட்டத்தட்ட ஒருத்தவங்களுக்கு 150 ஆச்சுங்க. அப்படியே நம்ம இப்போ போட்டிங்க்கு தாங்க போக போகிறோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு தேடிட்டு இருந்தோம். ஃபுல்லாமே நார்த் இந்தியன்ஸ் கடையாக இருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு அந்த மணி மெஸ் காமிச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு 150 தான் மீல்ஸ் வந்து 80 rupees. நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷு கொடுத்தாங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் கரெக்டாக தெரில, மணி மெஸ்ஸுன்னு கேட்டால் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம போட்டிங் தாங்க போகிறோம். அதில் வந்து ஒருத்தவங்களுக்கு 75 rupees. உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் போக போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அங்கே தாங்க கவுண்ட்ரு. கிட்டத்தட்ட ஒரு 5 லைன் இருக்குது. அதுக்கு மேலே அங்கே அந்த 5 லைன் தாண்டினதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம போட் ஏறுவோம். நான் இப்போது முன்னாடி போயிட்டு மொத்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 150ங்க. எஸ், ஃபைனலாக போட்டில் போக போகிறோம். அங்கே தாங்க போக போகிறோம். வேறு லெவல் வைப்பாக இருக்க போகுது. எஸ், லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். அது மூலம் கடலில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் கடலில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். திருவள்ளுவர் சிலை வந்து இப்போதைக்கு அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஸோ நம்ம அந்த மணிமண்டபம் வரைக்கும் தாங்க போக போகிறோம். மறைஞ்சு வர்றது வேறு யாரும் இல்லை, நம்மளோட மச்சான் தான் நம்ம மறைஞ்சு வந்துருக்கான். பின்னாடி இந்த போட்டில் தான் போக போகிறோம். வர அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த பெரிய கப்பலில் போகலங்க, இந்த குட்டி கப்பலில் தான் போக போகிறோம். குட்டி போட். ஃபர்ஸ்ட் டைம் ஃபெரி ட்ரை பண்ண போகிறோம்.
செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. தூரத்தில் பார்த்தீங்களா மீன் பிடிக்கிற கப்பலுங்க, போட். எஸ், ஃபைனலாக இந்த கரைக்கு வந்தாச்சுங்க. எல்லாம் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு பயங்கரமாக. ஃபைனலி விவேகானந்தா மெமோரியல் வந்தாச்சுங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ். அங்கே 75 இல்லாமல் இங்கே 30 ருபீஸ் பே பண்ணுங்க, அப்போ தான் உள்ளே போக முடியும். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நம்ம இப்போ வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு சொல்லிட்டு அப்படியே அலோவ் பண்ணுறது இல்லைன்ட்டு. ஸோ பார்ப்போம் உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் உள்ளே என்ட்ரன்ஸாக இருக்கு, முன்னாடி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுங்க. உள்ளுக்குள்ளே என்ன வைப்பு தெரியுமா மக்களே, அப்படியெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. உள்ளே வந்து நம்ம சுவாமி விவேகானந்தாவோட ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு சைலண்ட்டாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் சூப்பராக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே மெடிடேஷன் ஹால் இருக்குங்க. அங்கே ஒரு நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணாங்க, அதுவும் ஒரு நல்ல வைப்பாக கிடச்சிது. அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நிம்மதியாக உட்காந்துருச்சுங்க. கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சுங்க. அங்கே 1 மணி நிற்க ஆரம்பிச்சோம், இங்கே 2 மணி ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுவாமி விவேகானந்தா மெமோரியல் பார்த்திங்கன்னா எந்த ரிலீஜியஸ்க்கும் இல்லை, எம்மதமும் சமம் தாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யார் வேணால் வரலாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளில் கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட் இஷ்யூவே நான் சொல்ல வேணாம், பிகாஸ் ரொம்ப உள்ளுக்குள்ளே போக வேணாம். இருங்க, நான் உங்களுக்கு ரியல் கேமராவில் காட்டுறேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இது ஃபஸ்ட்லேருந்தே இருக்கா இல்லை இப்போ தான் இருக்கான்னு தெரியல. பிகாஸ் இங்கே வந்து ஹிந்துஸ், முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் அனைத்து எல்லாருமே வராங்க. பட் இந்த ஒரு ஃப்ளாக் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தப்பாக தோடுது. ஏதாச்சும் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. இந்த ஃப்ளாக் இருக்கலாமா இருக்கக்கூடாதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த கார்னரில் வந்து பார்த்தேங்க, சும்மா அப்படி காத்தடிக்குது. ஒன்ஸ் சுனாமி வந்தப்போ நம்ம திருவள்ளுவரோட கொண்டை வரைக்கும் வந்திருக்குங்களாம். அப்போ எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். சுனாமி ஒரு தனி வைப்பான பிளேஸுங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவோட சதர்ன் ரீஜன், லாஸ்ட் ரீஜனுங்க. இந்தியாஸ் லாஸ்ட் டெஸ்டினேஷன்னே சொல்லலாம். மறுபடியும் பழையபடி முக்கோணத்துக்கு போக போகிறாங்க. கன்னியாகுமரி அந்த கரைக்கு போக போகிறோம். ஒரு 1 மணி நேரங்க, செம தூக்கங்க. ஒரு சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களே. இப்போனாச்சும் நம்ம கடைச்சி பிடிச்சி கடலை பயணம் பண்ணலாங்க.
ஃபைனலி கால்லாம் நினச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான தாழ்மான லொக்கேஷனுங்க. கரெக்டாக சன்னு செட் ஆகிட்டுருக்குங்க. அப்படியே அந்த சூரியன் கடலில் படும்போது அது தனியாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்தால் மட்டும்தாங்க புரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இங்கேயே உட்காந்தாச்சு, ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி இந்த சூப்பரான டெஸ்டினேஷனை விற்று கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. எனக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சன் அப்படியே செட் ஆகிட்டுருக்காப்புல. நம்மளும் கிளம்ப போகிறோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போகிறதில்ல, இன்னொரு லொக்கேஷன் போயிட்டு அங்கே எண்டு கார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னொரு சூப்பரான ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து நமக்கு நைட்டு 10:15க்கு ட்ரெயினுங்க நம்ம கன்னியாகுமரியில். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்டை வந்து ட்ராப் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டில் அப்புறம் நம்ம ஸ்டேஷன் போயிட்டு எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து குட்டி, இந்த ஜேர்னி வந்து அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னியில். ஸோ நான் வீடியோ எடுக்க போகிறதில்ல, ஸ்டார்டிங்கே அப்புறம் எங்கே போய் முடிக்க போகிறோங்கிற மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கன்னியாகுமரியை விட்டு கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. போகலாமா? கிளம்பலாம் வாங்க. மக்களே, இது ஒரு எவ்வளோ முக்கியமான இடம் தெரியுங்களா? இந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே சொல்லுவாங்களாங்க, அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தாங்க நிற்கிறோம். இதுதான் அந்த முனைவு. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காஷ்மீர் வரைக்கும் போகலாங்க. இதுதான் அந்த மெயின் பைபாஸ். ஃபைனலாக நம்ம நட்பு வந்து பஸ் ஏற்றியாச்சு. நம்ம நண்பன் பார்த்திங்கன்னா ஆலாங்குளங்க. ஸோ இப்போ நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டு அப்புறம் தான் ஆலாங்குளம் போவோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் இருக்குங்க. மண்டபம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வேறு எதுவும் இல்லை. நம்ம கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் தாங்க ட்ராவல் பண்ணுறோம். அந்த வண்டி மண்டபம் வரைக்கும் தான் போகுது இப்போ பாம்பன் ஒர்க்ஸ்னால. ஸோ நம்ம ஜங்ஷன் போயிட்டு 10:15 தாங்க வண்டி. சார்ட்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. பட் வந்து நம்ம ஜர்னி மட்டும்தான் பண்ண போகிறோம், வ்ளாக் பண்ண போகிறத. பிகாஸ் தெரியுதில்லைங்க அவ்வளோ டயர்ட்னஸ் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது. ஸோ நம்ம ஜங்ஷன் போயிட்டு ட்ரெயின் என்னன்னு தூங்க போகிறோங்க. எஸ், 10 மணி ட்ரெயினுக்கு 7:30க்கே வந்தாச்சுங்க. உள்ளே போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ உள்ளே போகலாங்க. அப்படியே இந்தியாஸ் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. சவுத் சைட் ஆஃப் இந்தியாவில் நம்ம லாஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தாச்சுங்க. இங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் நார்த்து சவுத்து முடிச்சாச்சு. நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு மட்டும் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் பார்ப்போம். இப்போ இங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. போய் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணுங்க. மக்களே, ஃபைனலாக நம்ம கன்னியாகுமரி ஸ்டேஷனில் தான் இருக்கோம். பார்த்தா தெரியும். நம்ம வர வழியிலே நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. எங்கன்னா நம்ம ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் முன்னாடி நடந்து போனோம்னா ரைட் சைடில் ஒரு சேட்டா கடை இருக்குங்க. சுட சுட இடியாப்பமும் கடலைக்கறி வச்சுருந்தாங்க. ஸோ 4 வாங்கி சும்மா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஆப்பம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் அப்படியே தூங்க தாங்க போகிறேன். மணி ஒரு 8:30 ஆச்சுங்க. நம்ம வண்டி 10:15 தான். எஸ், அங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தாங்க. கன்னியாகுமரி ராமேஸ்வரம். ஸோ வண்டி கிளம்புனோம்னே கொஞ்சம் ஷார்ட்ஸை காமிச்சு காலையில் உங்களைய மண்டபத்தில் மீட் பண்ணுறேன், இல்லைனா ராமநாதபுரத்தில் மீட் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ சூப்பரான வீடியோங்க. காலைல ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி கிளம்பிட்டோம். அப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸுங்க. பனாரஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குங்க. எஸ், ஃபைனலாக மணி 10:10 ஆச்சுங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம வண்டி கிளம்பும்போது. அதுக்குள்ளே நம்ம வண்டியோட சின்னதாக டீட்டெயில்ஸ் பார்த்தாங்களா. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 22622ங்க. கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பாம்பன் ஒர்க்னால மண்டபம் வரைக்கும் தாங்க போக போகுது, ராமேஸ்வரம் போகாது. நம்ம ராமேஸ்வரம் போட்டுங்க, அப்புறம் ஃபுல் செக்ஸ் கவர் பண்ணலாம். இந்த வண்டி எடுத்துக்கக்கூடிய ரூட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, அப்புறம் மதுரையில் ஒரு லோக்கல் விசல் பண்ணிட்டு பரமக்குடி வழியாக ராமநாதபுரம் போய் அப்புறம் மண்டபம் ரீச் ஆயிருங்க. கிட்டத்தட்ட 4:50க்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போய் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த ட்ரெயினில் கன்னியாகுமரியிலேருந்து மண்டபம் வரைக்கும் 275 ரூபா ப்ளஸ் 11 ருபீஸ் யூபிஐ சார்ஜஸ்ங்க. எதுக்காக எல்லா விஷயத்தையும் இப்படியே சொல்கிறேன்னா, பிகாஸ் நான் ஜேர்னியில் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு ஒரு ஃபுல் ஜேர்னி இருக்குங்க. வண்டி எடுக்க போகிறாங்க, அப்படியே பார்க்கலாம்.
அண்ட் முக்கியமாக இந்த வண்டியில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே கரண்ட் அவைலபிலிட்டி 150க்கு மேலே சீட் இருந்துச்சு. சண்டே நம்ம அங்கேருந்து கிளம்பும் போது கொஞ்சம் டிமாண்டு தாங்க. இப்போ இன்றைக்கி கிளம்புறது வந்து டியூஸ்டேங்க, கொஞ்சம் டிமாண்டு கம்மி தாங்க. ஸோ 10-14 ஆச்சு. அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி தூங்க போகலாம். இப்போ 10:15க்கு நம்ம வண்டி கிளம்பிருச்சுங்க. ஸோ அப்படியே நம்மளும் ஏறி மண்டபத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கலாமுங்க. A few moments later. ஃபைனலாக ராமநாதபுரம் வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி, செம தூங்கும். நான் கடைசியாக மதுரையில் லைட்டாக எழுந்திரிச்சேன், அப்புறம் தூங்கிட்டேன். ஒரு சூப்பரான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கன்னியாகுமரி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கடைசி ராமநாதபுரம் வரைக்கும் வந்திருப்போம். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஜேர்னியில் மீட் பண்ணலாம். டாடா.